போகலாண்ணா வாங்கண்ணா வர ஏர் பண்ணால் எத்தனை பேரா அப்படின்னா 7 ஆள் வண்டியில் பார்சல் ஏற்றி வச்சுனாங்க. சந்தோஷம். அவனுக்கு எவ்வளோ பணம் வேணும் கேளுங்க, நான் தரோம் அப்படின்ட்டு. இந்தாண்டு ஈடு இட்டா இந்தாண்டு உங்களுக்கு எதுவும் போகக்கூடாது, அங்கே விட்டுவிடுவோம், உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மாலை ஏறிவிடுவோன்ட்டு நேராக போயிரு காட்டி. ஆமாம், அதாவது மாலை மூளையை கட்டி சைன் பண்ணி வச்சுட்டார் ஆளுங்களை. 5 பேத்தையும் கொண்டு 2 பேத்தையும் கொண்டு விட்டோம்பா, தங்கவேலி மாதையனியும். உங்கள் குடும்பம் எல்லாம் அண்ணன் தம்பிக்கிறாங்க, நம்ம எல்லாம் ஒரே ஊருக்காரு, என்ன பண்ணுறேங்க எல்லாம் சேர்ந்து ஒட்டா சாமி கும்பிட்டுக்கலாம். நாம் அவங்க செத்தவங்களுக்கு 2 பேத்துக்கு நான் பணம் கொடுத்துட்றோம், அவங்க குடும்பத்துக்கு அப்படின்னு இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரு. இல்லைடா, இந்த இவங்கிட்ட காட்டை வேற வாங்கி என் காட்டை ஏமாத்திட்டான், என்ன பண்ணுறதுங்க கேடு. அதுக்கு உனக்கு ஒரு ஐடியா தாரோம், என்ன பண்ணுறேன், தாய் சீட்டார் சுட்டு போடுறேன், நீ சுட்டு போடுற சுட்டினா தான் அவங்க செட்டியாருக்கு என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னு போட்டு கொடுத்துருங்க. இவங்க காட்டில் ஓட்டுனாங்க. 2 பசங்களுக்கு தண்ணியை ஊற்றினா போதையை போட்டாங்க, போய் பணமரத்தடியில் ஒழிஞ்சிருந்து 2 பசங்க அவனை எட்டு பிடிச்சிங்க. தடத்தில் போனவனை தாய் செட்டியார் எட்டு விட்டாங்களா. வெடிஞ்சு காத்தால ஆஸ்பத்திரி போனால் வெடிஞ்ச காத்தால சவமாக வந்துருச்சு. ஏன்டான்னு கேட்டால் அயன்ஸும் இது உனக்கு பகை சண்டை பண்ணிக்கிட்டு அவங்க சுட்டு விட்டாங்க, காட்டு விகாரம் அப்படின்னு ஆகி போயிச்சா. அயனுக்கும் தங்கவேலுக்கும் அதனுக்கும் இன்னொரு குடும்பத்துக்கு போலீஸ் போகுது, கேஸ் ஆகி போயிச்சு. ஏடே நீ காட்டில் ஒழிங்கடா, அது என்ன ஆகுது நான் பார்த்துக்கிறேன்னு தான் இவன் கோசமாது. 5 நாளைக்கு ஒழிஞ்சிட்டு இருங்களே, 5 நாளைக்கு கூட ஒழிய மாட்டீங்களா, நான் போய் வக்கீல வச்சு பயன்படுத்திக்கிறேன், இன்னைக்கு பண்ணிடுங்க. 5 நாளைக்கு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள உங்களை கொண்டு போடுறோம் அப்படின்னு வந்துட்டு மாட்டோம். தம்பி அவங்களுக்கு ஐடியா பண்ணி காட்டில் ஓட்டி விட்டுக்கிறோம். இன்னும் ஐடியா என்னன்னு கேட்டோம். அண்ணா இப்போ சாமி கும்பிட்றதுக்கு கூப்பிடணும் அவங்கள, அவங்கள கூப்பிடணும். நாம் எல்லாம் நடந்து போச்சு, இப்போ நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கலாம். உங்கள் அண்ணன் தம்பிகள் 2 பேர்த்த நான் எட்டு விட்டோம், நீ ஒரு தாசி செட்டியார் எட்டு விட்ட, நீ காட்டிலே ஒழிச்சிக்கிட்டு என்ன பண்ண போகிற, நானும் காட்டில் ஒழிச்சிட்டுக்கிறோம். நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா எல்லாம் சேர்ந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு அப்புறம் போய் இந்த கேஸை நீக்கிக்கலாம் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க வேறுப்பா, சரின்னு என்ன பண்ணுறீங்க, தேங்கல் மணிப்பு கோயிலுக்கு வந்துருங்க, அங்கே தான் நம்ம சாமி கும்பிடணும், அந்த குறையை தீர்க்கணும். தீர்க்க முடியாது, தேங்கல் மணிப்பு கோயிலுக்கு வந்துருக்கணும். எத்தனை பேர் நீங்கள் குடிமை எல்லாம் வரணும்டா, பிள்ளை கூட்டிங்களா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து, பசங்களாக இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அப்படின்னாரு. ஒரு 5 பேர் 6 பேர் 7 பேர் கேட்டாங்க. 7 பேர் போகிறாங்க. 7 பேர் போகிறாங்களா, ஏற்பங்க ஐடியா கொடுக்குறாரு. டே அவங்கள 6 தாட்டுறவங்க என்ன இருக்குது. அப்போதே இந்த டீயாப்பா ஃபுட்டு மருந்து கொடுத்து கொஞ்சம் வச்சுக்கிட்டு பெரிய சிக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ 2 சிஆடி போய் அவங்கள செக் பண்ணிக்கிட்டு வந்துருங்க, சோப்பொழுது செக் பண்ணிக்கணும். குண்டு வச்சுட்டு இருப்பானுங்க, அவர் கொண்டாந்து நம்ம கூடத்தில் போட்டு பிரியாணி விட்டானா நீங்களே போட்டு கண்ணில் போக தெரியாது கடாடி பேசுங்க, அவங்க டேஞ்சு விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லவே இருப்போம். அதுக்குன்னு 2 பேர் போகிறாங்க, பெருமாள் இன்னொருத்தன்றோம் 2 பேரும் போகிறாங்க. 2 பேரும் போய் ஆற்றுலேயே பர்சலில் ஏற்றி தான் செக் பண்ணணும். மேட்டில் இருக்கும்போது எதுவும் பண்ணக்கூடாது, பர்சலில் உட்கார வச்சுக்கிறேன், தண்ணியில் உட்கார வச்சு அப்போ தான் நீ 4 பேருக்கு அவங்கள எத்தனை பேர் இருக்கிறோம் அத்தனை பேர் செக் பண்ணிக்கிறேன். எல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க, என்னதே இல்லைப்போ நாங்கள் சந்தோஷமாக சாமி கும்பிட வந்தோங்க அப்படின்னாரு. போகலாண்ணா வாங்கண்ணா அவரை ஏர் பண்ணோம். எத்தனை பேரா அப்படின்னா 7 ஆள் வண்டியில் பார்சலில் ஏற்றி வச்சுனாங்க. 7 14 சாக்கு செங்கப்பாடி தகவல் கொடு, 7 14 சாக்குக்கு தகவல் கொடுத்துட்றாரு. பரவாயில்ல எனக்கு, பரவாயில்ல எனக்கு, இங்கே சாக்கு கட்டிட்டு வந்துடணும். எத்தனை மணின்னா 3 மணிக்கு தாட்டிக்கிட்டு இருந்தோம். 4 மணிக்குள்ள இங்கே ஆயா கோயிலுக்கு வந்துடணும்டா அப்படின்னு நேரப்போம். கொண்டா நிறுத்திக்க டைம் ஆகிடுச்சு அப்படின்றோம். 4 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. 4 மணிக்கெல்லாம் வந்தாலாம் உக்காந்துட்டான். பஞ்சாயத்து உயர்ப்பும் நல்லா இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஆட்டம் தனியாக கொண்டுறாரு. இப்படியே தான் வந்து அவளாண்டியே எதுவும் கிடையாது அவர் கையில், எல்லார் கையிலையும் துப்பாக்கி, அவர் கையில் எதுவுமே கிடையாது. பிரியா வந்தார், வா என்னன்னாரு, வாங்கினா எல்லாம் சுவாமி கும்பிட்டாங்களா எடுத்தாரு. அவர் ஆசிரியர் வந்து சேர்ந்து படுறா நல்லா நேரம் அப்படின்னாரு. இல்லை இதாடா நம்ம இந்த சலுப்பு சங்கடம்லாம் நேக்கிறேங்க அப்படின்னாரு. சந்தோஷம் ஏற்பா அப்படின்னா உக்காருங்க அப்படின்னாரு, பேசலாம் அப்படின்னாரு. ஏதாவது ஒரு பழமையை எடுத்துக்குவார் அவர், சீக்கிரம் வந்து எதையும் சொல்ல மாட்டார், ஒரு பழமையை எடுத்துக்குவார், வேற ஒரு ஆண்டு கதையை எடுத்துக்குவார், அந்த கதையை பேசுறாரு. அவங்க நல்லா சேர்ந்துக்கிட்டு அவர் மூஞ்சி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு தாங்கிறாங்க. டைமே பார்த்தா டைம், டேய் என்னடாச்சு சாக்கு அண்ணா
நானும் அங்கே அரிசி சாக்கு இரிச்சாக்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். சாக்கு தான் சேராதுக்குது அப்படின்றான். சாக்கு சேர்ந்தா சேர இங்கே ரெடியாக இருக்குதுன்றான். சாக்கு தான் நீ சேர்த்துணுன்றான். கழுப்புறம் 10 விஷயம் ஆள் அனுப்பிச்சிக்கிறோம் வருத்தம் அப்படின்றாரு. அவர் சாக்குக்கு தான் ஆள் அனுப்பிடுறாரு. கழுப்புறம் 10 விஷயம் அனுப்பிச்சிக்கிறோம்பா வந்தா இந்த தேங்காய் பழம் கழுப்புறம் கும்பிட்டு நாம எல்லாம் நேரம் எடுத்து இட்டுக்கிட்டு போகிறோம். ஏத்ததை ஒன்றும் இல்லைன்றாரு. அப்படியே அங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே 2 பேர் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, இங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க, இந்தான 2 பேர் இவர் ஆள் அங்கங்கே பேசி விட்டு உட்காந்து எப்படின்னா சந்து விட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க சாய்க்கால விட்டு உட்காந்துக்கிட்டாங்க. இவங்க 5-7 பேர்த்தையும் கொண்டாந்து நடுவில் உட்கார வச்சுட்டாங்க. அவங்களுக்கு புரிய வச்சுக்காங்க அப்படின்னு. நாம் பாரு எந்திரிச்சு இரும்புவோம் அப்படின்னு அந்த தாட்டுவோம். இந்த போட்டத்தை விட்டு நான் அந்தானா ஒரு 5 அடி எடுத்து வைக்குவோம், அதுக்கு மேலே தான் நீ ஈடு எழுப்பணும் அப்படின்னு வேப்பனோட கண்ட்ரோல் இருக்குது. அதில் அவங்க ஒண்ணுமே அவங்களை கண்டுக்காதவங்களாட்டும் தெரியுறாங்க. அவங்க பாட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்களாம் இவங்க என்னது அவங்க என்னன்னு அவங்களுக்கு தெரியலன்னு இருக்கிறாங்க. இந்தான ஈடு இட்டா இந்தான உங்களுக்கு எதுவும் போகக்கூடாது, அங்க இருக்கிறவங்க இட்டு விடுவோம், உங்க மாப்பிள்ள உங்க மாலை ஏறிவிடுங்க நேரம் போயிடும் தாட்டி. ஆமா, அதது மாலை மூளையை கட்டி சைன்ட் பண்ணி வச்சுட்டாரு ஆளுங்களை. எங்க அந்த கூட்டத்துல இட்டா கூட்டத்தை தான் தூக்கணும், உங்களை தூக்க கூடாதுடா, குண்டு ஒதுங்கி போய் தூக்கி விடும் உங்களை. நீங்க அந்த ஆளுக்கு வந்து இருக்கிற மேலே போயிடும் இல்லை, நீ இங்கே இருந்துட்டா இங்கே போய் அங்கே முன்னாடி விடுங்க. சந்து விட்டு மூளை காட்டி கரெக்டாக கொண்டு கிடான்னு கொண்டு வச்சிட்டாரு. அப்படியே 6 மூளை பண்ணி கொண்டு வச்சுட்டு போயிட்டாரு. அவர் கொண்டு வச்சுட்டு இவங்ககிட்ட வந்து பொழுதுன்னைக்கு பேசுறாரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் டைமை குறையட்டும்னு சாகு காரணம் நான் ஆய்க்கே வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா சாகுக்கு தோசைனால வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சாகுக்கு தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கோசரமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆட்சி கலப்பொரு மத்திச்சு இதை வந்தா சரி வித்திலே கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமா எல்லாம் உட்காந்துட்டு பேசுறாங்க. இது ஒரு சின்ன பேசலாம், ஒரு மணல் இப்படி எல்லாம் எப்படி அந்த அம்மாச்சியும் ஆகணும். அவங்க எல்லாம் பொது மனுஷருக்கு எது மனுஷரும் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பேசுறாரு. பொது மனுஷர் பாரு என்ன சொல்றாரு தெரியுமா? இதில் இத்தனை பேர் பொது மனுஷர் இருக்கிறாங்க, இத்தனை பேர் அவங்க குறிப்பு இருக்குது, இதை கண்ட்ரோலாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆளும் கையில் சொல்லி வச்சுட்டாரு. பொது மனுஷன் இத்தனை பேர் வருவாங்க, அவங்கெல்லாம் அவங்க மேலே ஒரு மயிர்கால் படக்கூடாது அப்படின்னு மெட்டுறாரு. இல்லைன்னா இவங்க கண்ட்ரோலாக தெரிஞ்சலைக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறேன்றாங்க கையாளுங்களும். அப்படி குறிப்பாக நிற்கிது. அப்போலாம் அவர் கையில் 20 ஆள் இருக்குது. அவர் கையில் வேறப்ப கையில் இவன் சாமி கும்பிட்றது தானே வர்றோம். அப்பெல்லாம் குறிப்பு சேர்த்துக்கிட்டாரு, பயங்கரமான குறிப்பு சேர்த்துக்கிட்டாரு. சந்தோஷமாக கும்பிட்றோம். நான் எல்லாம் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியே சப்ளாங்களை பட்டு வந்துடுறாரு. மணல் தான் வந்துடுறாரு. 5 இருந்தானுக்கு வந்துடுறாரு. 5 கவுண்டர் இருந்தானுக்கு வந்தனாரு. வீரப்பன் இந்த பக்கமாக வந்துக்கிட்டாரு. 3 பேர் மட்டும்தான் மக்களையுமா கொண்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. பசங்களாம் அப்படியே வந்து குந்துங்கப்பா, நீங்களாம் அங்கேயும் போயிடாது, இப்படியே குந்துங்க சாமி கும்பிடணும் அப்படின்றாரு. ஏன்னா அவன் குறிப்பு சேர்த்தணுமே. எங்க நம்ம குறிப்பெல்லாம் இப்படி குந்து அது லைன் அப்படி குந்துங்க. அவங்க அப்படி பொது மனுஷன் ஒரு பிட்டா, பொது மனுஷன் ஒரு பக்கம் நம்ம குறிப்பு யார் தெரியுமா? நம்ம இப்போ அவங்க சித்தப்பா பெரியப்பா சித்தப்பா இப்படி குந்து. நான் சொல்றேன், நான் உங்காது கேட்கணும், அவங்க சொல்றது உனக்கு காது கேட்கணும். பெரியப்பா நீ இப்படி குந்து அப்படின்னு அவங்க பெரிய மனுஷன் என்ன பண்றாரு, இந்த ஆளையில அணைக்கிறாரு. இந்த குறிப்பு இந்த ஆளையில அணைக்கிறாரு. அணைச்சிக்கிட்டாரா, பிரிச்சுக்கிட்டாரு. அப்படியே பிரிக்கிறாரு. அவர் சந்தோஷத்திலேயே பிரிக்கிறாரு. பிரிச்சு 2 பக்கம் இப்படி பண்ணிட்டாரா, அப்படி நீ குந்துங்க நாங்கள் இப்படி குந்துறங்க பேசலாம். இந்த நாய் தெரியல எதுவுமே இல்லை. இதே 2 பேர்த்த கொண்டு விட்டோம், நானும் தெரியாத ஒரு புத்தி தெரியாதவன் ஒரு கோவத்தில் அப்படி பண்ணி விட்டோம் அப்படின்னு பேசுறாரு. சரி என்ன வேறப்பா விடு, வேறப்பா என்னம்மா போனத்தை போய் இன்னும் கேட்டால் கிடைக்குதா, இருக்கிறத வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்றாரு. சந்தோஷம். அவனுக்கு எவ்வளோ பணம் வேணும் கேளுங்க, நான் தரோம் அப்படின்றாரு. ஆட நீ பார்த்து கொடுக்கறது தானே, நாங்கள் போய் என்ன கேட்குறேங்க அப்படின்னு. சரி, அவன் குடும்பத்துக்கு அவன் பசங்க எத்தனைக்குது, பிள்ளைங்க எத்தனைக்குது, என்ன எத்தனை எல்லாம் கூட்டிகிட்டு வந்துக்கிறீங்களா, கூட்டிகிட்டு இல்லையா? இல்லைப்பா உங்களுக்கு சிறு குழந்தைங்க அதெல்லாம் கூட்டிகிட்டு வரல, நம்ம குரூப் மட்டும் தான் வந்துருக்குது. சரி, நீ 2 விட்டாரும் வந்துட்டீங்களா? நான் 2 வந்துட்டேங்க. சரி அப்படியே உட்காருங்க. சரி, அவங்களுக்கு பாவம் 2 பொட்டை பிள்ளை பிள்ளைங்களாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நானும் தான் கேட்டுருக்குறோம், கொடுத்துடலாம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு. சந்தோஷம், நாம் கும்பிட்டுக்கலாம். தாஜரி செட்டியார் கேஸை சுலபமாக மூடி தரோம், அதுக்கு நானே பணம் தரோம் அப்படின்னாரு. சந்தோஷம் இருப்பா அப்படின்னு.
இந்த கடார வழி பையனை கழுப்புறம் பத்திரிக்கை வாங்கிட்டு எடுத்துல வரல எல்லாம் அவதான் தக்க இப்படி திரும்புறாரு தக்க இல்ல கண்டார வழி பையனை பதிவு கழுப்புறம் வாங்கிட்டு வந்து வர சொன்னு என்னதான் பண்ணிட்டு இருப்போம் அவர் எந்திரிக்கணும் இல்லையா ஒரு கோவத்துல பின்னாத்துல எந்திரிக்கிறது ஒரு திறமை கிடைக்கும் எல்லாம் எந்திரிச்சிட்டு அவர் எந்திரிச்சு எந்திரிப்பாரு அப்படின்னு ஒரு பழமையை போடுறாரு அதுக்குள்ள இன்னுமே வெளியே தாயி என்னத்தான் இருப்போம் அப்படின்னு அவர் அப்படி அப்படியே உக்காந்து எடுத்து எந்திரிச்சாரு அவர் சொல்லிக்கிறாரு 5 அடித்தாடா நான் அண்ணா வருவோம் ஈடாகி போயிடணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவங்க அடித்தான் எண்ணிட்டுக்கிறாரு அண்ணன் எத்தனை அடி வைக்கிறோன்னு தான் என்றாங்க யாரே உக்காந்துட்டு இருக்கிறாளுங்க பொது மனுஷரு தடுறானுங்க அவங்கள தள்ளி கஷ்டப்பாடு அடியால் அல்லாத்தையும் காட்டி விட்டாரு ஏன்னாடா இவ்வளவு நேரம் இன்னுமே வெளியான் தாய் என்ன ஆளாவும் அப்படின்னு எந்திரிச்சாரு நான் தெக்க திரும்பவும் இங்க வானம் நடக்கணும் அப்படின்றாரு அவர் தெக்க திளம்பணத்தை 2 அடியோ 3 அடி கூட வைக்கல இங்க பத்தி பிடிச்சி நெருப்பு 5 பேர் ஆளுக்கு ஒரு வகையில் செஞ்சாங்களா ஒரு ஆள் ஈட்டு சிக்கல 7 பேத்துல 5 பேர் ஈட்டு மேலே செஞ்சு போயிட்டாங்க 2 ஆள் எகிரிப்பிட்டாங்க 2 ஆள் எகிரிப்பிட்டாங்களா ஈட்டை வாங்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க அவங்க பாட்டில் குதிச்சுட்டு போயிட்டு மானுக்கிட்ட ஐயாட்டம் போயிட்டு இருக்கிறாங்க அவர் என்ன பண்ணிக்கிற பேர் வந்து சும்மா இல்லை 5 பையன் மட்டும் ஓடிக்கிறான் ஓடின உடனே டே என்னாண்ட ஓடியாந்துரு என்ன என் கையில் ஏடாக்குது நானே ஒன்று ஏட்டுறோம் தாயலி என்னாட வந்தீங்கன்னா தப்பிச்சுக்கு உயர தாயலிக்கு அந்த பக்கம் மாதிரி துப்பாக்கிக்கார வந்துட்டு இருக்கிறான் உன்னை கேரனே போட்டுருவான் அப்படின்னு வேறுப்புனே சொல்லிக்கிறான் ஏன்னா போய் வேகமாக ஓடி போயிட்டான் அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்கிறான் ஓடி ஓடி கல்லு சேர்ந்து ஒண்டிக்கிறான் வந்துடுறா என்னாண்ட அப்படின்னு இருக்கிறான் அவன் அந்த சந்தலம் தாட்டி வரானுங்க அவன் அந்த அவனை ஓட்டு எடுத்தான் மகேசன் தான் தப்பிச்சவனே அது ஈட்டி சிக்காதி போயிட்டு அவனுக்கு இதில் இந்த சுண்டு வரல ஒன்று கதறி போயிடுச்சு எலிச்சு பிடிச்சி அது குதிச்சு விட்டான் உட்காந்துக்கிட்டாங்க இல்லையா இல்லை அவனு விட்டத்தாண்டா போய் அதுவும் ஒருத்தன் போயிட்டு விட்டு தள்ள பழைக்க மாட்டான் பேச மாட்டாங்க அப்படி கிடையாது அதை அவர் அப்படி கண் மறப்பாவே மறைஞ்சு குதிக்கத்தில் தானே விட்டாங்களே வெளியே மற்ற வகைகள்லாம் தனியாக விட்டான் அப்படிதான் நான் ஓடி போயிட்டான் அவங்க அப்படி கண்ணுக்கு மறைஞ்சத்துக்குள்ளேயே மாறிட்டார் ஒரு 2 செடி மாறினா 3 செடி மாறினா அதுக்கு மேலே கண்ணுக்கு மறைஞ்சிட்டா அவனை கண்டுபிடிக்க முடியல இருக்கிற ஆளுங்க மேலே கொம்பால் வச்சுருந்தா அப்படி இல்லை எங்கெங்கே ஓடுறாங்களான்னு புடுறா அப்படின்னு அவரும் போய் பார்க்கும்போது இவங்க 2 ஆள் தான் பிடிச்சாங்க அந்த ஆளை விட்டுட்டாங்க அவர் இல்லை எத்தனை உருப்படி 7 ஆளுன்னு கண்டும் போது இங்கே 5 தான் சேர்ந்துக்குது 6 தான் சேர்ந்துக்குது இங்கே ஒன்றும் இல்லைன்னு அதை செஞ்சு விட்டான் ஒரு ஆள் ஓடி போயிட்டான்னு விட்டாங்க சரி பொது மனுஷெல்லாம் கிடக்குறாங்களா வெளுக்கு வாசிக்கிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு எல்லாம் கூப்பிட்டு இந்த பாடியெல்லாம் நல்ல காலம் மண்டாத்துக்கு முன்னே இவங்களை அனுப்பி விட்டுருக்கணும் அப்படின்னுக்கிறாரு இவங்கெல்லாம் கூப்பிட்டுக்கிறாரு வாங்கடா எந்திரிச்சு வாங்கடா டெய் போய் அவனை கையில் பிடிச்சி துறவன் தோக்கு இவனை தூக்கிட்டு வரணும் இழுத்துட்டு வா இந்தாங்க இழுத்துட்டுவோம் இழுத்துட்டு வந்து நேட்டு போட்டேன் நான் தூரமாக நேட்டு விட்டுருந்து போயிட்டோம் ஓடி போயிருந்தேன் மறுத்து நான் போய் திருப்பி அவங்களாம் அவங்க முகத்தில் என்னால் முழிக்க முடியல அப்படின்னு பசங்களையே விட்டு நடத்திக்கிறாரு அவங்க சித்தப்பு மாரி பண்ணலாம் சொந்தக்காரு எப்படி 2 பேரும் இப்படி சந்தோஷமா ஏற்பா நீ எப்படி இந்த துரோகத்தை செஞ்சியே அப்படின்னு அவங்க அவத்தை எந்திரி காடு வராது கிடக்குறாங்க வரைச்சிக்கிட்டு அவங்கெல்லாம் கையில பிடிச்சுன்னு தூக்கிட்டு போய் அந்த ஆளுங்க எழுத்துட்டு போய் விட்டு போங்கடா ஓடுங்கடா 2 கிலோமீட்டர் தங்குது ஊருக்கு ஓடி போயிருக்கடா இவங்களாம் 5 பேர்த்தையும் நாங்கள் வெட்டி மூட்டை கட்டுறோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம் அவ்வாறுனா அவங்கள அந்தான அனுப்பிச்சு விடுறோம் இந்தாண்ணா வெட்டுங்கடா மூட்டை கட்டா வெட்டி மூட்டை கட்டு கொண்டு போய் வருது நம்ம இதெல்லாம் விடு ஆத்தலை விடு விட்டுட்டு அவர் அங்கேதான் வந்தால் வெடிஞ்சு காத்தாலும் தகவல் ஆகி போச்சு 5 குடும்பத்தை அழிச்சே விட்டான் இறப்போம் அப்படின்னு ஆச்சு வர ஒரே போலீஸு என்ன பண்றது அடி தொலாவுது அங்க தொலாவுது ஆத்தொலை தொலாவுது அங்க தொலாவுது எங்க தொலாவுனா சிக்குது அப்புறம் ஊருக்கார சிக்கனெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு குக்கர் தான் வந்து பாரு போலீஸ்கார் வந்து கர்நாடகார் இது பண்ணாங்களா அவர் வீரப்பனுக்கு திருப்பி வெறி எழுப்பி விட்டாங்க கண்ட 6 ஒளி பசங்களை தப்பு செஞ்சவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா போலீஸ்கார் வந்து பொதுமகளே அடிக்கிறானா கண்டார் வழி பாவம் எவன் அடையாளம் காட்டுக்கணும் சக்லியம்மா இது சக்லியம்மா வந்து தினேஷ் மாட்டான்னு சொல்றாரு இதுதான் முதல் டைப் தான் அப்புறம் என்னங்கிறான் அவன் என்னைக்கு வருவான் நம்ப ஏரியாவுக்கு அது கேட்கறாரு என்னைக்கு வருவான் நம்ப ஏரியாவுக்கு அப்படின்னா ஐயோ சாமி அங்கேருந்து வந்தால் எடுத்து காலையில் போலீஸ் கல்லியத்தை வதைக்கிறாரு பொம்பளை நெஜிமால வதைக்கிறாரு மலத்தி போட்டு வதைக்கிறாரு அப்படி அப்படின்னு எல்லாம் பேட்டி கொடுத்தாங்களா சரி மகன் என்னைக்கு நம்ம கோபிநாத் வந்தானா அவன் எப்படி திரும்பி போக மாட்டான் எனக்கு மட்டும் சொல்லி பிடுங்கடான்னு சொல்லிவிட்டான் அவரா
கரெக்டாக இவங்க எல்லாம் ஒரு 5 பேர் என்னமா அவங்க ஒரு ஆஃபீஸு வந்துக்கிறாங்க இதுக்கு உதவிகள் போயிட்டு வீரப்பங்க அதுக்கு எப்படி தகவல் போயிடுச்சு. அண்ணா இன்னைக்கு தான் போகிறோம் சக்கிலியம்மா அது அப்படின்னு சொல்லல. தினேஷா சக்கிலியம்மா சேர்த்தது அங்கேயா அதில் மெட்டிக்கல் 5 பேர் 5 பேர் முடிச்சானு தெரியல. அதே பரிசைக்கு அப்படி சட்டை கழட்டி காட்டுறாரு. அவர் வந்து அந்த ஈயமட்டது அவங்க இட்டுக்கிறாங்க. அதில் அந்த கல்லு மேலே வந்து பட்டது பிச்சுக்கிட்டு பிசுறு மச்சான் என் நெஞ்சு மேலே பாரியா அவங்க பிசுறு வந்து வெட்டி ஒட்டணத்துக்கு பாருதா அப்படின்னு காட்டுறாரு. இப்படி சட்டை கழட்டி அவனும் இட்டுக்கிறாங்க. அவனே இட்டுக்கிறாங்க. அப்புறம் தான் சொல்றாரு அப்படியே அந்த லெவால வர இப்படி நீட்டிக்கிட்டு தான் மச்சான் அந்த கையை அப்படியே கத்திரிச்சோம். அப்படியே சொல்றான் அந்த கையை அப்படியே கத்திரிச்சோம். அந்த கையில் லெவால வராட கீழே வந்து விழுந்துச்சு. அது வெளியே விட்டு படியில் விட்டுட்டாங்க. அந்த இதில் அந்த கையை இதாட கத்திரிச்சோம். கத்திரிச்சு விட்டு என்ன பண்ணா கடைசியில் பரவாயில்ல தலைக்காய் மேலே எட்டவன் கண்ணிலே போயிட்டான். தலைக்காய் மேலே எட்டோம் அப்படின்றாரு. தலைக்காய் மேலே எட்டவனே நான் எல்லாமே செத்து போயிட்டான்னு தான் அக்கால ஒளி எவன் தண்ணி எடுத்து போயிட்டானே. இவன் ஆத்துல எல்லாம் நான் இறக்கொள்ளான்னு மீனுக்கு ஈப்படியில் பொந்திட்டான். ஈப்படி இல்லை இப்படி ஒரு கல்லு வண்டி நிற்கிற இடத்துலயே அது ஒரு ஒட்டு அவன் டைவர் லாக்கு நீக்கி கூட தான் இதில் பொந்துக்கிட்டான். அது டைவரு இங்க என்ன பண்ணுங்க லேடியில் அங்க பானம் பொத்து இங்க தான் பிச்சு எடுக்குது. அவங்களை 5 பேர்த்தையும் மாதிரி பிடிச்சாங்க. பிச்சு எடுத்துட்டு மேல இருக்கிற பசங்க கர்நாடகா துப்பாக்கில அப்படி கர்நாடகா துப்பாக்கி அப்படி உதருது. வேறு பெற்றது ரைப்பல்ல. இவங்க 2 பேர்த்தையும் நான் கொண்டு விட்டுண்டா முன்ன உட்காந்துக்கிட்டு 2 பேர்த்தையும் கொண்டு விட்டோம். அதுல உள்ளே தின்றாக்குது அதை பார்த்துக்காங்கடான்னு விட்டான். அவன் அப்படியே ஒரு இச்சி மரம் பிச்சு எடுத்து பிடிச்சி இச்சி மரத்தி இந்த கர்நாடகா துப்பாக்கி எழுச்சி கருங்கல்ல இந்த கருங்கல் தான். சரிடா வேலை முடிஞ்சு போய் ஒரு 15 நிமிஷம் யாரும் ஆப்ஷன்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துக்கிறாரு. 15 நிமிஷம் சத்தமே பண்ணக்கூடாது. என்னன்றது இந்த 60 என்னான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேட்டி கொடுத்து உட்காந்துட்டார். கப்புன்னு இருந்துக்கணும். அதுல என்ன அசுர்வாவது என்ன ஆகுது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு பொம்பளையும் ஆம்பளையும் அங்கே அவ்வளோ ஒரு இதில் என்ன வெளிநா இதில் என்ன இதில் இருந்தவனும் அவன் என்னப்பா அங்கே மிலிட்ரியில் இருந்து ஐபிஎஸ் நம்ம காவேரி ஆத்துக்கு தப்ப பஸ் வரத்த இல்லையே. அவர் இந்த மாதேஸ்வரம் மலை போகணும்னு ஒரு கோரிக்கை வந்து காவேரியில் இறக்கி விட்டுக்கிறாங்க. இந்த மலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம்னா இதில் நடந்தே போனால் தம்பா பயணம் அப்படின்னு விட்டாங்களா. சரி கொண்டாட்டி கொட்டிக்கிட்டே நடந்தே வந்துக்கிறாரு. போகலாம் நடந்தே போகலாம் வா அப்படின்னு அவரை எடுத்து செஞ்சுக்கிட்டு அவர் நின்றுட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அவங்களும் வர்றது வந்து பார்க்க ஆடா பார்க்க வண்டி தீனடா மாத்திரை நடக்கலாம் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்னு அவங்களும் பேதளிச்சு போச்சா. அவங்களுக்கு வந்து பார்த்தா மாத்திரம் இப்படி பேர் எல்லாம் 8 ரத்தத்தாடு கிடந்த ஐயோ இப்படியான்னு அவங்கள வண்டி எடுத்துக்கிட்டு அந்த டயர் திளப்ப இவன் வந்து அறவும் கொடுக்க அவங்க வண்டி எடுத்து திளப்ப அந்த டயர் அப்போ தான் வண்டி காரில் பொந்திங்க. அவங்க காரில் ஏறி வந்து அடிச்சா மாதிரி வண்டியை அவன் அப்படியே எத்தனை போனால் கீழே விழுந்துச்சு எத்தனை போனால் வண்டி இருந்துச்சு அவன் அப்படியே போயிட்டான் ரிவேஷன்லேயே. இவங்க 2 பேரும் வந்தாங்க பாரு தகவல் கொடுக்க வந்து பார்க்கறதுக்கு. இவங்க 2 பேரும் நின்றுக்கிட்டாங்க. அப்போ தான் வேற பேரையும் போகிறாரு. போயிட்டானா அடாத்தா ஏழு நீ வந்து அவனையும் எடுத்தியாடா என்னடா இல்லை எவ்வளோ ஒரு ஆள் உயிராடுறவன் எவன்டான்னு கண்டுபிடிக்கிறது. இந்த கல்லடியில் தாங்க உட்காந்துக்கிட்டு தான் அவன் இதெல்லாம் பணம் கிடக்குதுன்னு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. என்ன மாத்திரை அணகலம் கிடக்குதுன்னு இருந்துக்கிட்டு சொல்லி அவர் மிலிட்ரிக்காரன்னு பிடிச்சிட்டாரு. இங்கே என்னடா நீ பயந்துக்காத எதுவும் பயந்துக்காத நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேங்க. இது நடந்தது விபத்து ஆஃபீஸுக்காருக்கு எங்களுக்கு விபத்து நடந்தது நீ பயந்துக்காத நான் நடுக்கிறாங்க. பொம்பளை ஆம்பளையும் அவங்க எவ்வளோ பயம் இருக்கும். அதுக்குள்ள ஏற போடியா கிட்ட வந்து நின்னா அவங்க பயந்துக்கிட்டார். துப்பாக்கி கடை வந்தா ஐயோ எப்போ இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க நம்மளும் என்ன பண்ணுறாரான்னு நம்ம நடுக்கிறதுக்கு சேவர் பயந்துக்கா வேண்டாம். நீ என்னடானா நான் மிலிட்ரியில் இருந்தவன் தாங்க அப்படின்றோம். அவர் அந்த துப்பாக்கி அந்த கையில் இருந்துச்சு போகிற அந்த ரிவால்வர் வர கீழே விழுந்து போயிடுச்சு. அந்த லிவாவில் வர அப்போ தான் வேறப்போ எடுக்கிறாங்க கையில் எடுத்து அந்த லிவாவில் வர இது என்னடா இது எப்படா இருக்குதுன்றார். அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. வேற பொண்ணு ஆறு அந்த மிலிட்ரிக்காரர் தான் சொல்கிறாரு இந்த ஓப்பனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்றான். எனக்கு தெரியும் மிலிட்ரிக்காரன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல அவனே சொல்கிறான். ஆறு அந்த மிலிட்ரி நீ யாருடா நீடா அப்படின்னு கேட்க நான் மிலிட்ரியில் இருந்தவன் அப்படின்னு அவன் கேள்வி. ரைட் இதுக்கு என்ன ஓப்பன் பண்ணணும் இது எப்படி துப்பாக்கி ஈடுறது எப்படி இது ஓப்பன் பண்ணுறது எப்படி காட்டுறது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க இது மாதிரி ஓப்பன் பண்ணால் இது மாதிரி ஈடாகும் பாருங்க. இது 5 ஓப்பன் இருக்குது.
5க்கு இதில் பட்டுன்னு இருக்குது. இதை எப்படி நாம மாதிரி ஈடாகிட்டு இருக்கோம். அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறான் அவனே. சந்தோஷம். எங்கே ஒரு ஈடு மட்டும் இட்டு காட்டுறாரு, ஒரு ஈடு இட்டு காட்டுறாரு. அதான் மில்ட்ரியா இன்னும் பாரு 4 இதில் இருக்குது ஓப்பன். ஒன்றைத்தான் வெடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஓப்பன் பண்ணால் அதில் 4 ஈடாகும். இதில் ஒவ்வொன்று ஒரு ஓப்பனுக்கு 5 தான் இதில் போடணும், அதுக்கு மேலே போட முடியாது. அந்த ரிவால்வர் 5 ஈடாகும். 5 ஈடு அப்படின்னு காட்டுறாரு. அப்பா அவங்கள சந்தோஷம் பண்ணி நீ என்ன பண்ணுறீங்க? கோயிலுக்கு தான் போடணும் வந்தவங்க நாங்கள். சரி, கோயிலுக்கு போனவங்கள குறுக்க தடுக்கக்கூடாது. நீ என்ன பண்ணுற, கோயிலுக்கே போகிறேன், நேராக போ, சாமியை கும்பிட்டு வந்து கொண்டாட்டியும் கூட்டிகிட்டு போய் எந்த ஆபத்தும் வராது. போடான்னு ஒரு ஆள் அனுப்பிட்டு ஒரு பணங்கள்லாம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. கொடுத்தான்னு சொன்னாங்க. அதை பற்றி நம்மளுக்கு தெரியல. அவர் வாங்கினாரா வாங்கலையா, வந்து என்கிட்ட காட்டினாரு. நெஞ்ச விரிச்சுப்படி மச்சான் என் தினேஷ் இட்டது யார் சகிலியம்மா தான். என் இட்டது பாருதா, என் நெஞ்சு மாலை பாரு சொல்லி பட்டுக்குது. அவன் என் மாலை பட்டுக்குதியா, நான் படல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. என் மாலை பட்டுக்குது. இந்த கல்லில் வந்து அடிச்சிச்சு இல்லை பிடிச்சிட்டு வருது. சரி அப்படி இந்த வெளியே தோல் விட்டு போச்சு. இதில் இது மாலை 2 புள்ளியோ 3 புள்ளியோ இருந்துச்சு. அது கோயம்பேடியா கடவன்றவன் ஒரு ஆளுங்க ஆட்டில் இறந்து போயிட்டான். அவர் அங்கேருந்து கோயம்பு பண்ணி அந்த கொண்டு சொல்லி விட்டுட்டு சொல்லிவிட்டு போகிறாரு. என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே இந்த ஃபாரஸ்ட்டில் நானுங்க இருக்கக்கூடாது. நான் இருந்தால் மக்களுங்களுக்கு, பொது மக்களுங்களுக்கு கஷ்டம் வருது. நான் நம்பா தொலையாக போயிடுறோம். இந்த மாதிரி மக்களுக்கு இடைக்கல விடாது போகிறோம். நீ நல்லா இருங்க, இன்னும் ஒரு 4 வருஷத்துக்கு நான் மரப்பொருள் அனுப்பிட்டு வரோம் அப்படின்னு கிளம்ப நாள் தான் வெளியே ஐடியாஸ் இருக்க மாட்டேங்க. இது என் கதையில் இதில் ஒரு கதை.